நல்ல ஒரு காமெடியான ஃபேண்டசி மூவி ஒண்ணு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்துல ஒரு படம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த படத்த நம்ம போய் நம்ம அமேசான் பிரைம்ல, ஆஹா ஓடிடில இந்த இந்த ஒரு படம் இருக்கே, முக்கியமா தமிழ் டப்பிங்கோட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். என்ன ஒரு படம்னா, அவனே ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. இந்த ஒரு படத்தோட கதை ஒரு கிராமம் ஒண்ணு இருக்கு. அந்த கிராமத்துல 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேரும் மோட்டிவ் என்னன்னா, அது எப்படி சொல்றது, அந்த சிம்மாசனம் ஒண்ணு இருக்கு. அந்த யாரு அந்த இடத்துல வந்து உட்கார போறா? அப்படின்னு ஒரு பக்கத்துல கதை ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா, இந்த 2 வில்லனோட அப்பா வந்து இப்ப ஒரு புதையல் ஒண்ணு இருக்கு. அந்த புதையல வந்து நீ யாரு கண்டுபிடிக்கிறாளோ அவ தான் அந்த சிம்மாசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல வந்து ஆணையிட்டு ஒரு பக்கத்துல இறந்துறாப்புல. அதுக்கப்புறம் அந்த 2 பேரு கரெக்ட்டா ரொம்ப காலகட்டமா அந்த ஒரு புதையல தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு புதையல தேடி அவங்க 2 பேர் பக்கத்துல ரொம்ப அந்த புதையல தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. அலைஞ்சுகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஆளா ரெக்கமெண்ட் பண்ணி இந்த புதையல் எங்க இருக்கு, எது இருக்குன்னு ஒரு பக்கத்துல கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அதே ஒரு கண்ணோட்டத்துல அந்த புதையல தேடி அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு போலீஸ் அதிகாரியா வந்து அந்த புதையல பத்தி அவருக்கு ஒரு பக்கத்துல தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு அந்த புதையல எப்படிலாம் போய் தேடி புடிச்சு கண்டுபிடிச்சாரா, இல்ல அந்த ராஜ்யத்தை யார் யார் புடிச்சா, அந்த சிம்மாசனம் யார் உட்கார்ந்தா அப்படிதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. இந்த கதையை பார்க்கும்போது இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் அந்த ஒரு படம் பார்த்த ஃபீலு, அந்த ஒரு கேரக்டர தத்ரூவமா போட்டு அழகா அந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காப்புல. யாருன்னா நம்ம நம்ம ரக்ஷித் கட்டி அவரு அந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. அவர் ஆக்டிங்க பார்க்கும்போது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் அவரே போய் தலையிடுற விஷயம்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னய்யா இப்படி இருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணும். இங்கிட்டு நடக்கிற பிரச்சனைய ஃபுல்லா இங்கிட்டு சொல்ல, அங்கிட்டு பிரச்சனை நடக்கிறப்பலாம் இங்கிட்டு சொல்ல, மாத்தி மாத்தி அவ்வளோ ஒரு கலவரத்த மூட்டுற மாரி அவருக்கு ஒரு பக்கத்துல கேரக்டரா இருக்கு. அத பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்துல ரசிக்க முடியாத இல்ல கைஸ். இந்த ஒரு படத்த பார்க்கும்போது எதுக்கு தான் இந்த ஒரு படத்த கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கிட்ட இருக்கு. 3 மணி நேரத்துக்கு எதுக்கு இந்த ஒரு படத்த போட்டு எடுத்தாக வச்சா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட யூடியூப்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து இந்த படம் நல்லா இருக்கு. நல்ல ஒரு காமெடியான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது கைஸ். எதுக்கு இவ்வளோ பொருள் செலவு போட்டு இப்படிலாம் ஒரு படத்த எடுத்தியே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஆனா இதுல நடிச்ச ஹீரோ என்னத்த சொல்றது நமக்கே தெரியல கைஸ். ஏன்னா ஒரு நடிப்பு வேற லெவல்ல நடிச்சிருக்காப்புல. நீங்க இந்த ஒரு படத்த பார்க்கும்போது அப்படியே நம்ம ஜாக் ஸ்பேரோ எப்படி சரக்கு அடிச்சுட்டு அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த சின்ன சின்ன கியூட்டான மூவ்மெண்ட்லாம் பண்ணாப்புலயோ, அதே மாரி அப்படியே அந்த ஒரு சாயல்ல வந்து அந்த ஒரு படத்துல நம்ம ஹீரோ நம்ம ரக்ஷித் செட்டிக்கு அப்படியே வேற லெவல்ல நடிச்சிருக்காப்புல. அந்த ஜாக் ஸ்பேரோ கேரக்டர போட்டு நம்ம ஜாக் ஸ்பேரோ சாயல்ல இந்த ஒரு படம் அவர் கேரக்டர போட்டு நடிச்சு வச்சிருக்காப்புல அப்படியே நமக்கே தோணுச்சு. இதுல எல்லா சீனுமே நம்ம வழக்கப்பட்ட சீன் மாதிரி தான் கைஸ் இருக்கு. அந்த 1980ல நடக்கிற மாதிரி சீன்லாம் இருக்கு. அதுவே ஒரு பக்கத்துல அந்த அந்த உள்ள செட்டு அந்த இங்க உள்ள மேக்கிங்ல இருந்து எல்லாம் பாக்குறதுக்கு ரசிக்க முடியாம இருந்துச்சு. இந்த இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் படம் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவளுக்கு அப்படியே இந்த படம் செம்ம ஃபீலிங்கா இருக்கு. என்ன அந்த ஒரு படத்தை இந்த ஒரு படத்தை போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா அந்த ஒரு சாயல் கண்டிப்பா அப்படியே இருக்கு. முரட்டு சிங்கத்தை ரீமேக் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கு. அந்த படத்தை இந்த ஒரு படத்தை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு படத்துக்கு ஆஹா ஓ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் ஒரு மோசமான படங்க. சில ஏகப்பட்ட ஆக்டர் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஆக்டர்லாம் எல்லாருமே வந்து போனது மாதிரி ரொம்ப மோசமான முறையில தான் நடிச்சிருக்காங்க. இந்த ஒரு படம் எல்லாருமே பார்த்தது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த ஒரு படம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஒரு மோசமான ஒரு படமா தாங்க இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3, 4 பாட்டுக்கிட்ட இருந்துச்சு. 3, 4 பாட்டுக்கிட்ட உங்களுக்கே தெரியும். கன்னடத்துல இருந்து தமிழ் டப்பிங் பண்ணா எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா தானே இருக்கு. மத்தபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாத தான் இருந்துச்சு. இதுல நடிச்ச ஹீரோயினி அவ எதுக்கு வரா போறான்னு நமக்கே ஒரு பக்கத்துல தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி சொல்றது, இன்ட்ரோல் வர ஏதோ ஒரு ஏனோதானமா இருக்கிற மாதிரி போட்டு, ஆனா அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கேரக்டர் போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. மித்தபடி காப்பி டு பேஸ்ட் பண்ணது மாதிரி இருக்கிற எல்லா சீனையும் போட்டு போஸ்ட் கிரியேட் சீன்னு சொல்லிட்டு நம்ம ரிஷப் செட்டியை ஒரு பக்கத்துல அடிக்க விட்டுருக்காங்க. ஆத்தாடி இதுக்கு மேல இந்த ஒரு படமே பார்த்தது போதும். இதுக்கு மேல இன்னொரு பார்ட் வருது அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட கதையை நம்ம ரக்ஷித் செட்டி அவரு இந்த ஒரு படத்தோட கதையை எடுத்திருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி இதுல சச்சின் பி ரவி அவர் தான் இந்த ஒரு படத்தோட டைரக்டரா இருக்காப்புல கைஸ். மித்தபடி இந்த ஒரு படத்துல எதுவுமே சொல்ற அளவுக்கு இல்ல கைஸ். போதுப்பா சாமி, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் என்னத்துக்கு எதுக்கு பார்த்தா வச்சா அப்படின்னு நமக்கு தோணுச்சு. எதுவுமே ரசிக்க முடியாத இல்ல கைஸ். எல்லாமே வளர்க்கப்பட்ட கதை அம்சமா தான் இருந்துச்சு. எதுவுமே பார்க்கறதுக்கு ரசிக்க முடியாது இல்ல.